வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலூர்ல ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்துல தான் நம்ம கடை இருக்குது. நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம 18 இன்ச்சு சப்வூஃபர், அதாவது 12 10 போய் 12 வந்து 12லேருந்து 8 அதாவது 8 10 12 15க்கு வந்தோம். இப்போ 18 இன்ச்சுக்கே போயிட்டு அடுத்த 21 இன்ச்சுக்கு பிளான் போயிட்டு 23 அடுத்து 23. அதனால அடுத்தடுத்தது இதில் பார்ப்போம். இப்போ வந்து 18 இன்ச்சு சப்வூஃபர் வந்து நம்ம வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம், நமக்கு வந்துருச்சு. இது கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோடெக் அப்படிங்கிற கம்பெனி. பரோட்டாவா? ப்ரோட்டா இல்லை, ப்ரோடெக். சாப்பிட்றதுலே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு சப்வூஃபர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக இதோட பெட்டி பெருசாக தான் இருக்கு. பெட்டி பெருசாக தான் இருக்கு. அதனால இதில் வந்து ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தான் தெரியுறீங்க, உங்களை பாதி மறைச்சிருச்சு அந்த சப்வூஃபர். அது தொந்தி தான் தெரிய போகுது, இல்லை என்னது தெரியும். அதைத்தான் மறைச்சிச்சு. எங்க கத்திட்டு வரல, எடுத்துட்டு வரல. நல்லா வருவீங்க நீங்களாம். உங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ஓ மதுரைக்காரருக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான். எதுக்கு இது வந்து என்ன பாக்ஸ் பண்ண போறோம்? இது அன்பாக்சிங். அன்பாக்சிங் ஓப்பன் பாக்ஸிங் தானே வைக்கணும். அது என்ன அன்பாக்சிங்? பிரிக்க தானே, ஓப்பன் தானே பண்ணணும். கண்டுபிடிச்சு கேட்டு சொல்றேன். இதை வந்து நம்ம வந்து பாக்ஸ்ல மாட்டி டெஸ்ட் பண்ண போறோம். பண்ணி இதோட பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே அடியில் வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பழைய பாக்ஸ் தான், இதுக்கு புது பாக்ஸ் இன்னும் ரெடி பண்ணல. உள்ள பாருங்க எவ்வளவு நம்மளோட பெருசா இருக்கு. நம்மளோட பெருசா இருக்கு. உள்ள வந்து பாரு, இதை தூக்கிட்டு சமைக்கிறதுக்கே சாப்பிட மாட்டிருக்கு டபுள். இதெல்லாம் என்னது? எல்லாம் இரும்பு. ஏ பாவி. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டே சரியான மேக்னெட்டு. இது என்ன சைஸ்ன்னு தெரியல, ஆனால் பெரிய மேக்னெட்டாக இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் இதில் எதையும் போடலை. இது வந்து 1000 வாட்ஸு, RMS பவரு, 8 ohms. ஓகேங்களா? இதில் உள்ள காயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள காமி வா. இந்த வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணி போட்டிருக்குறாங்க. எங்கே ஒன்றுமே தெரியலை. வயசாகி போச்சு, என்ன பண்ணுறது, கண்ணாடி போடணும். நண்பர்களே உள்ள ஸ்பைடர் பாருங்கள். இது என்னது? அது எது கொடுத்துருக்காங்கன்னு கம்பெனிக்காரன்ட்ட கேட்டு சொல்கிறேன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லீடுமே கொடுத்துருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே பேஸ்ட்லாம் பக்காவாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா வேலை செய்யாதுனே. அப்படியா? இவ்வளோ நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். திறமை தான். நண்பர்களே, சப்பு வெயிட் மிஷின் எடுத்து வரல, வெயிட்டை போட்டு பார்த்துருக்கலாம்னா நல்ல வெயிட்டு. கிட்டத்தட்ட ஃப்ரேமே சரியான வெயிட்டில் போட்டிருக்காங்க. சுற்றிலும் ஃப்ரேம் மட்டுமே நல்ல வெயிட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி உள்ள பேப்பரை பாருங்கள். இதை சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறதுக்கே தனியாக சாப்பிடணும். நல்ல வெயிட் நண்பர்களே. அதுமாதிரி பேப்பருமே நல்லா இருக்குது. பேப்பருமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆடியோ ரிசல்ட் வந்து ஏதோ சுத்தி தேடுறாப்புல. அதாவது இது எப்படி மாற்றுறதுன்னு 2 பேர் இதை பிடிக்கணும். ஆனால் வெயிட், ஆனால் அந்த வெயிட் இருக்குது, 2 பேர் பிடிக்கணும். இது எப்படி மாற்றன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, இதை மாற்றட்டும், நம்ம பார்க்கலாம். நம்மளால தூக்கி சாப்பிட முடியாது. நல்லா இளவட்டக்கில் தூக்குற மாதிரி தூக்கிறீங்களா? நமக்கு வயசாகி போச்சு, அதனால இவங்களை தூக்க விடுவோம். இவங்க உட்காந்து ஆஹான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இருங்க தூக்குங்க, மாட்டுங்க. இதோட சப்பை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஆம்பில் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது நண்பர்களே. பிரம்மாண்டமாக இருக்குது சப்பு. சரி, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மாட்டுறதுக்கு வந்து ஆப்ரேட்டர் வந்து மிஷினை தேடிட்டு இருக்காரு. தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவார்னு நினைக்கிறேன். இருக்கா? ஓ, பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் எங்கள் கம்பெனி யோகி பாபு ஒருத்தர் இருக்கார்.
அவரை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பாருங்க யோகி பாபு, இவர் தான் எங்கள் கம்பெனி யோகி பாபு. அப்படியே மூஞ்சி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இந்த சைடு திருச்சி, வெக்கம்லாம் படக்கூடாது, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வெக்கம்லாம் படக்கூடாது, இங்கே வாங்க. அப்புறம் யோகி பாபு, எங்கள் ஏரியா யோகி பாபு இவர் தான், பார்த்தீங்கனாலே தெரியும். தலைமுடியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ அவர் தான் எங்கள் யோகி பாபு. அவர் உள்ளே உட்காந்து தேடிட்டு இருந்தார், உள்ள நேரம் தேடி கண்டுபிடிச்சி 2 பாக்கெட் எடுத்துட்டாரு. என்ன எடுத்து ஸ்டிக்கர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வேறு எதுவும் புதையல் கிடச்சிருக்கான்னு பார்த்தேன், கண்டுபிடிச்சி அதனால் உட்காந்து ஸ்டிக்கரை பொறுமையாக உட்காந்து பிரிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஒரு ஆள் முக்கிட்டு இருக்காரு. அவர் என்னத்தை முக்கிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். பாக்ஸை மாட்டுறதுக்கு முக்கிட்டு இருந்தாரோ ஒரு நேரம். இதில் எத்தனை ஸ்கூர் கொடுத்துட்டு எல்லாத்தையும் போடணுமோ? எல்லாத்தையும் போடாட்டா, டெஸ்டிங் தானே போட போகிறோம். ஒரு 4 ஸ்க்ரூ மட்டும் ஏற்று கட்டாதா, உடஞ்சிரும். வருது, காசு கொடுத்து வாங்கியிருக்கு. சும்மா கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்ல, காசு 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 கொடுத்து வாங்கியிருக்கேன்னா வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. தட்டை போகுது. இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸில் வந்து இது ஒரு பழைய பாக்ஸ் தான், புதுசு இல்லை. பழைய பாக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். செக் பண்ணிவிட்டு நம்ம டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தரமாக இதை விடவே பெரிய பாக்ஸ் அடிக்கலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ற ரிசல்ட்டு. இப்போ ஆப்ரேட்டர் வந்து ஏப் போட்டுட்டு வேறு உட்காந்து மாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒரு விட்ட ஏப்பத்துக்கு இது பாடுமா பாடலையானே தெரியல. சரி பார்ப்போம். சரி, இது மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக மாட்டுங்க, எங்கேயும் பேப்பரை குத்திடாதீங்க. பேப்பரை குத்தி வேறு பத்திரமா டப்பாவில் போட்டு அடிக்க வச்சிருக்கலாம். நானும் நம்ம இது என்னடா நம்ம புது ஸ்பீக்கர் வந்துருக்கு, அதில் என்ன ஓட்டா இருக்குன்னு கேட்குறேன். தலைவர் அங்கே ஃபைன் பாக்ஸில் போட்டு அடிக்க பத்திரமா வச்சுருக்கேன். அது முடியலை, அது ஃபைன் பாக்ஸ் போய் எடுத்து இப்போ வந்து மாட்டி முடிச்சாச்சு. இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். மாட்டி பிடிச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. பேஸ் வந்தால் சரி. ஆப்ரேட்டர் வந்து ஆன் பண்ணிகிட்ருக்கார், ஆம்பெல்லாம் உட்காந்து என்னத்தையும் தேடுறாரு. என்னத்தை தேடுறாருன்னு தெரியல. தேடி கண்டுபிடிச்சி போட்டுருவாரான்னு எதிர்பார்த்துட்ருக்குறேன். அங்கே என்னத்தை முக்கிட்டு இருக்காருன்னு தெரில. வாய்ஸ் சரி சரி கோவப்படாதீங்க, ஆப்ரேட்டர் கோவம் வந்துடுது. அதுக்கு வேறு 15 இன்ச்சு வேறு தூக்கி திருப்பிட்டு இருக்காரு. நம்ம 15 இன்ச்சு, நம்ம லேட்டஸ்ட்டாக போட்ட 15 இன்ச்சு. யோகி பாபு வேறு அது எதுவும் தேடிட்டுருக்காரு, ஒயரை தேடிட்டுருக்காரு. மண்டையை விட மண்டையில் இருக்க முடி தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை யோகி பாபுவோட ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். இது வந்து 15 இன்ச்சு போட்டது நம்ம பாக்ஸு. பஞ்சு பாக்ஸ் போட்டு டிசைனில் போட்டு அடிச்சிருக்கிறோம். இதோட ரிசல்ட் பார்க்குறக்க நம்ம ஆம்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம்.